நேற்று இரவு விஜய் அவர்கள் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த நபர் மேலே இரவு சுமார் 10:30 மணி இருக்கும். அந்த நேரத்தில் போய் டிஜிபி அலுவலகத்துக்கு போன விஜய் அவர்கள் இந்த நபர் மேலே அதிரடியான ஒரு புகார் ஒன்று கொடுக்குறாரு. அதுவும் எப்படின்னா ஒரு வித்தியாசமான புகார் கொடுக்குறாரு. ஸோ இந்த புகாரின் மூலிமா தற்போது இந்த நபர் இன்னைக்கு எப்போ வேணாலும் கைது செய்யப்படலாம் அப்படிங்கிற நிலைமை உருவாகியிருக்கு. ஸோ விஜய் அவர்கள் கொடுத்த இந்த புகாரை தொடர்ந்து அதிரடியாக டிவிகே தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் தற்போது இந்த நபருடைய வீட்டை இன்னைக்கு முற்றுகையிட இருக்காங்க. அதாவது இந்த நபருடைய வீட்டுக்கு உள்ளே புகுந்து இந்த நபரை தமிழக வெற்றி கழகம் பெண்கள் எல்லாருமே புரட்டி எடுக்க இருக்காங்க. ஸோ அதோடு மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் எல்லாருமே தற்போது திமுக அப்படிங்கிற அந்த கட்சியை இப்படிப்பட்ட நபர்களாடா உங்களுடைய திமுக கட்சியில் இருக்காங்க அப்படின்னு தமிழக பெண்கள் எல்லாருமே இன்றைக்கி திமுக அப்படிங்கிற அந்த கட்சியில் இந்த மாதிரி அருவருக்கத்தக்க மோசமாக பேசக்கூடியவங்க எல்லாரையுமே காரி துப்பிக்கிட்டு வராங்க தற்போது ஒட்டுமொத்த தமிழக பெண்கள். ஸோ எலெக்ஷன் பரபரப்பாக துவங்கியிருக்க இந்த நேரத்தில் அப்படி என்னதான் நடந்துச்சு, முக்கியமாக விஜய் அவர்கள் எதுக்காக இரவு நேரத்தில் அவசரமாக போய் டிஜிபி அலுவலகத்தில் அவர் புகார் கொடுத்துருக்காரு. அதே போல் பொன்ராஜ் அவருடைய வீட்டுக்கு உள்ள டிவிகே தமிழக பெண்கள் எல்லாருமே எதுக்காக இன்னைக்கு அவருடைய வீட்டை முற்றுகையிட்டு அவருக்கு சரியான பாடத்தை புகட்ட போகிறாங்க அப்படிங்கிற முழு விவரம் எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஒரு 2 தினத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் யூடியூப் சேனலுக்கு இந்த பொன்ராஜ் திமுகவை சேர்ந்த இந்த பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாரு. அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டில் நிறைய வளர்ச்சி திட்டங்களை அவர் கொண்டு வந்திருக்காரு. ஆனால் அவர் என்னதான் வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வந்திருந்தாலுமே தமிழ்நாட்டிலையும் ஒரு சில தற்கூரிகள் இருக்காங்க அப்படிங்கிறத விஜய் அவர் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறமாக தான் மக்களுக்கே தெரிய வந்திருக்கு அப்படின்னு இந்த பொன்ராஜ் சொல்கிறாரு. ஸோ எதை அடிப்படை கொண்டு அவர் இந்த விஷயத்த சொல்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவருடைய தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே தற்கூரிகளாக இருக்கிறாங்க, எல்லாருமே மோசமான தொண்டர்களாக இருக்காங்க. முக்கியமாக பெண்கள் அவங்க எல்லாருமே விஜய் அவரை தன்னுடைய கணவர் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே மைண்ட் செட்டில் இருக்காங்க. கணவர் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்க விபச்சாரி பெண்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி தமிழக பெண்கள் மேலே ஒரு அவதூறான ஒரு மோசமான அருவருக்கத்தக்க பேச்சை பார்த்தீங்கன்னா இந்த பொன்ராஜ் கடந்த 2 தினத்துக்கு முன்னாடி ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியில் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நாய் அப்படிங்கிற இந்த பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா இவன் பேசியிருக்கான். அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தொண்டர்கள், முக்கியமாக பெண் தொண்டர்கள், அவங்க எல்லாருமே விஜய் அவரை அண்ணனாகவும் சகோதரனாகவும் இன்னும் அதையும் தாண்டி குடும்பத்தில் இருக்கிற ஒரு நபர் அப்படிங்கிற மாதிரி தான் விஜய் அவரை அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் நேசிக்கிறவங்க அவங்க எல்லாருமே இருக்காங்க. முக்கியமாக பெண் ரசிகர்கள் விஜய் அவருக்கு நிறைய பேர் இருக்காங்க. அதில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி வசப்பட்டு இந்த மாதிரி விஜய் அவரை நான் காதலிக்கிறேன், அவரை திருமணம் பண்ண ஆசைப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கூட நிறைய பேர் பேசியிருக்காங்க. ஆனால் அதை கயிறு திரிச்சு மோசமாக விஜய் அவரை விரும்பக்கூடிய பெண்கள் இருக்காங்க, அவங்க எல்லாருமே தவறான பெண்கள், விபச்சாரி பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பொன்ராஜ் பார்த்தீங்கன்னா 2 தினத்துக்கு முன்னாடி யூடியூப் சேனலுக்கு அவர் பேசியிருக்காரு. ஸோ இந்த நபர் பேசின அந்த பேச்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா நேற்று முழுக்க சோஷியல் மீடியா இன்னும் நிறைய இடத்துல பெண்கள் எல்லாருமே தமிழக வெற்றி கழகம் பெண்கள் எல்லாருமே நிறைய இடத்துல போராட்டம் பண்ணியிருக்காங்க. முக்கியமாக ஒரு சில இடத்துல பெண்கள் அவங்களே காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நேற்று இரவு தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவருக்கு இந்த விஷயம் கவனத்தில் வந்திருக்கு. இரவு சுமார் 10:30 மணிக்கு மேலே இருக்கும். அந்த நேரத்தில் சென்னை இருக்கிற முக்கியமான ஒரு டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் அவர் நேரடியாகவே விசிட் பண்ணியிருக்காரு. அந்த ஃபைலுக்கான அந்த கம்ப்ளைண்ட்டுக்கான காப்பியை கூட டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் அனுப்பி வைக்கல. நேரடியாகவே டிஜிபி அலுவலகத்துக்கு விஜய் அவர் போயிருக்காரு. அந்த இடத்துல பொன்ராஜ் அவர் மேலே ஒரு பரபரப்பு முக்கியமான ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணி இந்த நபரை கைது பண்ணணும், கண்டிப்பாக கைது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அதிரடியான ஒரு கேஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த நபர் மேலே புகாரை கொடுத்துருக்காரு விஜய். அதாவது விஜய் அவர் இதுக்கு முன்னாடி பேசினப்பவே பார்த்தீங்கன்னா பொதுக்கூட்டத்தில் அவர் பேசினப்ப நம்ம பார்த்துருக்கோம், பெண்களுடைய பாதுகாப்பு, அவங்களுடைய மானம், அவங்களுடைய அந்த உரிமை மரியாதை எதுக்குமே எப்பயுமே இழிவு ஏற்படுத்துகிற மாதிரி நிச்சயமாக என்னுடைய ஆட்சி இருக்காது அப்படிங்கிறத உறுதிப்பட விஜய் அவர்கள் பேசியிருந்ததை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அதை நிரூபிக்கும் விதமாக பெண்ணை பற்றி முக்கியமாக தமிழக வெற்றி கழகம் பெண்களை மட்டும் கிடையாது, இன்னைக்கு இப்படி பேசுகிறவன் நாளைக்கு கண்டிப்பாக தமிழக பெண்கள் எல்லாரையுமே கூட வாய் கூசாமல் இழிவாக பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பொன்ராஜ் அவர் மேலே தமிழக பெண்கள் மேலே அவதூறாக பேசியிருக்காரு அப்படின்னு நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழக பெண்கள் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா இந்த முக்கியமான மனுவை விஜய் அவர்கள் அந்த புகாரை பார்த்தீங்கன்னா அவர் நேற்று கொடுத்துருக்காரு. ஸோ இதனால் தமிழக பெண்கள் அவங்களுடைய பாதுகாப்பு உரிமை எப்பயுமே காப்பாற்றுறதுக்கு முதன்மை ஆளாக நிச்சயமாக விஜய் அவர் நிற்பார் அப்படின்னு இதுக்கு முன்னாடி சொன்னதை இந்த இடத்துல நேற்று இரவோடு இரவாக இந்த வழக்கை அந்த நபர் மேலே பதிவு பண்ணி நிச்சயமாக தமிழக பெண்களுக்கு எப்பயுமே துணையாக இருப்பேன் அப்படிங்கிற
அப்படிங்கிறத விஜய் அவர்கள் இந்த இடத்துல நிரூபித்து காட்டியிருக்காரு. ஸோ விஜய் அவர்கள் டிஜிபி அலுவலகத்துக்கு போய் அங்கே எஃப்ஐஆர் இந்த பொன்ராஜ் அவர் மேலே அவருக்கு எதிராக பதிவு பண்ணதை தொடர்ந்து இன்னும் அடையாறு இன்னும் தமிழகத்தில் சென்னையில் முக்கியமாக இருக்கிற ஒரு சில இடங்களில் டிவிகே தொண்டர்கள் முக்கியமாக நூற்றுக்கணக்கான டிவிகே பெண்கள் எல்லாருமே போய் நேரடியாகவே காவல்துறை அவங்கள வலியுறுத்துகிற மாதிரி கண்டிப்பாக இந்த நபர் இன்னைக்கு கைது செய்யப்படணும் அப்படின்னு காவல்துறை அவங்களே மிரண்டு போகிற மாதிரியான ஒரு அதிரடியான புகாரை டிவிகே பெண்கள் நிறையா பேர் போய் நேரடியாக அலுவலகத்துக்கு போய் போலீஸ் அலுவலகம் போய் அவங்களே மிரண்டு போகிற மாதிரியான ஒரு புகார் ஒன்று இரவோடு இரவாக நேற்று நிறைய இடத்துல டிவிகே பெண்கள் முக்கியமான நிர்வாகிகள் நிறையா போய் இந்த நபருக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ அப்படி புகார் எடுத்துக்காமல் இந்த நபரை கைது பண்ணாமல் வழக்கம் போல் திமுகவினர்கள் அவங்க எந்த தவறு பண்ணாலுமே அவங்க அந்த தவறில் இருந்து தப்பிச்சிடுவாங்க. போலீஸ் அவங்களும் வழக்கு போட மாட்டாங்க, அவங்களை தப்பிக்க விட்டுருவாங்க. நம்ம எல்லாருமே நிறைய வாட்டி இந்த மாதிரி நடக்கிற சம்பவங்களை பார்த்துருக்கோம். அந்த மாதிரி இந்த பொன்ராஜையுமே திமுக நபர் அப்படின்னு இவரை கைது பண்ணாமல் நீங்கள் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா இவருடைய வீட்டுக்கு உள்ளேயே டிவிகே பெண்கள் எல்லாருமே போய் இந்த நபருக்கு சரியான தக்க பாடம் நிச்சயமாக நாங்கள் எல்லாருமே புகட்டுவோம் அப்படிங்கிறத போலீஸார்கள் அவங்க முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த மனுவை கொடுத்துருக்காங்க. நடவடிக்கை எடுக்கணும், எடுக்கலைன்னா கண்டிப்பாக நாங்கள் அதுக்கு மேலே நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அப்படின்னு போலீஸார்கள் அவங்கக்கிட்ட புகாரை கொடுத்து ஃபஸ்ட்டு நீங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுங்க அப்படின்னு நேற்று விஜய் அவர்கள் இரவு பார்த்தீங்கன்னா அவர் புகார் கொடுக்குறாரு. அதே நேரத்தில் சென்னையில் பல இடத்துல டிவிகே நிர்வாகிகள் தமிழக வெற்றி கழகத்தின் பெண்கள் எல்லாருமே டிஜிபி அலுவலகம் உள்ளே போய் போலீஸார்கள் அவங்கக்கிட்ட நிச்சயமாக இந்த வழக்கில் ஒரு நல்ல முடிவு எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த நபர் பேசின அந்த செயலுக்கு மன்னிப்பு கேட்கணும், அவர் கைதும் செய்யப்படணும் அப்படின்னு வலியுறுத்தப்பட்டு தற்போது இந்த நபருக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் தற்போது தீவிரமாக இந்த விஷயத்தில் டிவிகே பெண்கள் தொண்டர்கள் எல்லாருமே இறங்கியிருக்காங்க. ஸோ இதனால் திமுக அவங்களால எப்பயுமே அருவருக்கத்தக்க அசிங்கமான முக்கியமாக பெண்களை மோசமாக பேசுகிறத இந்த இடத்துல மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி பல கூட்டங்களில் முக்கியமாக பொன்முடி உள்ளிட்ட நிறைய அரசியல் தலைவர்கள் திமுக தலைவர்கள் இந்த மாதிரிலாம் மோசமாக பேசுகிறத நம்ம எல்லாருமே பல வாட்டி பார்த்துருக்கோம். இது திமுக காரங்க அவங்க எல்லாருக்குமே ஒன்றும் புதுசு இல்லை, இது வந்து பழக்கப்பட்ட விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் திமுக நபர்கள் அவங்களாலே ஆபாசமாக பேசுவாங்க, பெண்களை இழிவுபடுத்தி பேசுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே பல வாட்டி பார்த்துருக்கோம். ஸோ அதில் ஒரு லிஸ்ட்டு கணக்கு ஏறி இருக்குது. திமுக அவங்களால இப்படி தான் பேசுவாங்க அப்படிங்கிறது தமிழக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனாலுமே தமிழக வெற்றி கழகம் பெண்கள் முக்கியமாக தமிழக பெண்கள் எல்லாரையுமே நேரடியாக இப்படி தாக்கி விபச்சார பெண்கள் அப்படிங்கிற மாதிரி இது வரைக்கும் இவ்வளவு மோசமாக யாரும் பேசினது கிடையாது. அப்படி பேசினவங்க அவங்க யாருமே தண்டிக்காமல் விட்டதும் கிடையாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் நேற்று இரவே போய் அந்த நபர் மேலே இந்த வழக்கு ஒன்று அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த நபர் இன்னும் 2 நாட்களில் கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. ஸோ இந்த நபர் பேசின அந்த அவதூறான பேச்சை பற்றி உங்கள் கருத்து என்ன? விஜய் அவர்கள் உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காரு. எப்பயுமே அவர் தன்னுடைய பர்சனல் நடவடிக்கைக்கு கூட பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் இவ்வளோ அவசரமாக அவர் ரியாக்ட் பண்ணதில்லை. ஆனால் நேற்று உடனடியாகவே விஜய் அவர்கள் இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவர் ரியாக்ட் ஆயிருக்காரு. ஸோ இதை பற்றியும் உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.